வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆழ்வார்பேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அந்த அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ் விங்கெட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே மொத்தம் 28 ஃப்ளாட்ஸ் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா, தண்ணி வந்து ரொம்ப கருப்பாக வந்துச்சு. அந்த கருப்பு கலர் வந்து எதனால் வருது அப்படின்றது இந்த ஃப்ளாட் மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியலை. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அயன் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு கம்பெனி கால் பண்ணாங்க. அந்த கம்பெனி கால் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து வந்து ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த செடிமெண்ட் ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இப்போது இதுதான் இவங்களோட மொட்டை மாடி. இங்கே தான் இந்த அயன் எக்ஸ்சேஞ்சுன்ற கம்பெனி வந்து அவங்க ஃபில்டர் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கிற ஃபில்டர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அயன் எக்ஸ்சேஞ்சுன்ற கம்பெனி வந்து ஜஸ்ட் அவங்க சும்மா வந்து பார்த்துட்டு ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் ஓகே தண்ணியில் டர்பிடிட்டி இருக்குன்னு உடனே தண்ணியில் ஏதாவது டஸ்ட்டு கலந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்பிடிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு போடாமல் ஒரு சும்மா மண் செடிமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஃபில்டர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து இவங்களுக்கு மண் அந்த மாதிரி வர டஸ்ட்ஸை விட செடிமெண்ட்ஸை விட தண்ணியில் டர்பிடிட்டி தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த டர்பிடிட்டியோட பர்டிகுலேட் மேட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.05 மைக்ரான் டர்பிடிட்டி மேட்டர் சைஸ் இருக்குது. பட் இந்த செடிமெண்ட் ஃபில்டர் வந்து 100 மைக்ரான் வரைக்கும் தான் ரிமூவ் பண்ணும். அதை அவங்க கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் ஒர்க் ஆகாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது பார்க்காம அவங்க இது போட்டு கொடுத்ததால இது ஒர்க் ஆகலை இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நாங்கள் வரும்போது ஃபுல்லாக லீக் ஆகிட்டு அங்கங்கே பைப்பில் மேலே அந்த ஏர் வெண்ட்லேருந்து போயிட்டு கீழே லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அவங்க பிவிசி பைப் லைன்ஸாக ஓட்டியிருக்காங்க. பேக் வாஷ் லைனு, அந்த பைப்பு, அந்த பிளான்ட்டில் இருக்கிற மேலே இன்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி லைன் ஓட்டியிருக்காங்க. பிவிசி லைன் ஓட்டக்கூடாது யூஸ்வலாக, அது பிளான்ட் லுக்கும் நல்லா இருக்காது, லைஃபும் வராது. யூபிவிசி தான் மெயினாக அவங்க வந்து ரன் பண்ணி வச்சுருக்கணும். பட் அதை அவங்க பண்ணலை. ஒர்க்மேன்ஷிப்பும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி அந்த பேக் வாஷ் வாட்டர் போகிறதுக்கான லைனும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயே விட்டுருக்காங்க. கீழே அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேயோ இல்லை ட்ரெயின் லைன்லேயோ விடுறதுக்கு கூட அவங்களால பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. அதை அப்படியே விட்டு போயிருக்கிறதால அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வாஷ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பேக் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தண்ணி ஃபுல்லாக அங்கே டெரஸ்லேயே அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அது ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி பிடிச்சி அங்கேருந்து மஸ்கிட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து பர்த் ஆகுது. அதே மாதிரி கீழே அது அந்த டெரஸோட ஒரு அழகையை கெடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் இவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது கூட இவங்க ரொம்பவே பயந்தாங்க. நாங்களும் இந்த ஏமாத்திடுவோமோ, எங்களையும் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் மட்டும் எப்படி உங்களால் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்லாம். நாங்கள் வந்து இவங்களுக்கு லைவ் டெமோ காட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரா வாட்டர், அவங்களோட க்ரே வாட்டர், அதை வந்து நாங்கள் எங்களோட டெமோ ஃபில்டர் ஒன்று அதே மாதிரி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் வச்சு அவங்களுக்கு அப்போவே கண்ணுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எப்படி நாங்கள் கிறிஸ்டல் கிளியராக காட்டுறோன்றதை அவங்க பார்த்தாங்க. காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எங்ககிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு எங்ககிட்ட ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. வாங்க இப்போ போயிட்டு நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி வாட்டர் பஸ்டர் வாட்டர் ஸ்பார்க்ஸ் வந்து போட்டால் வண்டி வாட்டர் பஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ப்ராடக்ட் மடி வாட்டர் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ளே பார்த்தீங்கன்னா பிவிடிஎஃப் மெம்பரன்ஸ் இருக்கும். இதோட ஃபில்ட்ரேஷன் அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 0.01 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன். அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இந்த ப்ராசஸை இதனால் பண்ண முடியுது. நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, டேங்க்குக்கு போகிற இன்லெட் லைனை நாங்கள் நடுவில் வால் போட்டு டீ போட்டு எடுத்து நாங்கள் நம்மளோட ப்ரெஷர் பூஸ்டிங் பம்ப் வச்சுருக்கோம். இந்த ப்ரெஷர் பூஸ்டிங் பம்ப்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இன்லெட் லைன். இந்த இன்லெட் லைன் வழியாக தான் மேலே போகுது. மேலே போயிட்டு தண்ணி ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிறது அவுட்லெட் லைன், அது வழியாக மேலே போயிட்டு டேங்குக்கு விழுந்துருது. இதுதான் இந்த வீட்டோட தண்ணி. லெஃப்டில் இருக்கிறது பிஃபோர் வாட்டர் அண்ட் ரைட்டில் இருக்கிறது ஆஃப்டர் வாட்டர். பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ் நடந்து ஃபில்ட்ரேஷன் ஆன வாட்டர். தேங்க்யூ.